ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது வந்து ஒரு ரேண்டமான பிளாக் தாங்க. சரி, வீட்டில் வந்து மாலை போட்டிருந்தாங்க இல்லைங்களா, எங்கள் வீட்டில் அவர் வந்து மாலை போட்டிருந்தா அப்படி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மாலை போட்டு விட்டுருந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டே இருந்தோங்க, சரி மாலை போடலாம் சபரிமலைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வருஷம் கூட எங்களுக்கு அது கரெக்டாக நடந்ததே இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அது தள்ளி போயிடும், அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருந்தது. இந்த வருஷம் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை, டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி மாலை போட்டுட்டோம். அது இந்த வருஷம் வந்து எங்களுக்கு கரெக்டாகவும் அமைஞ்சிருச்சுங்க. பட் ரொம்ப நாள் விரதம் வந்து இருக்கிறதுக்கு தான் முடியல. ஜஸ்ட் ஒரு 5 days மட்டும் விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தோம், நான்வெஜ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து விரதம் இருந்து மாலை போட்டாச்சுங்க. வருஷம் ஏதாவது ஒரு ரீசன்னால் தள்ளி போயிடும். இந்த வருஷம் வந்து அது நல்லபடியாக அமைஞ்சிருச்சுங்க. நல்லபடியாக போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வர அன்னைக்குன்னு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, மாலை கட்டுறதுக்கு. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சமையல் வந்து எங்கள் வேதாதாங்க, என் தங்கச்சி, அவள் தான் சமைச்சிட்டு இருந்தா. நான் வந்து சமைக்கிறேன், நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டா. அவள் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து என்ன ஒயிட் ரைஸு சாம்பார் இதுன்னு வைப்போம். சாம்பார், ஒயிட் ரைஸு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அவியல்னு சொல்லி பயங்கரமாக கலக்கினேன். ஆக்சுவலி அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லைங்க. பத்தாவதுக்கு அந்த குட்டி பையன் வேறு வந்திருந்தானுங்களா, அவளோட பையன் எங்கள் நிலன்குட்டி வந்து வந்திருந்தான். அவன் வந்ததுனால கொஞ்சம் வீடு வந்து பயங்கர பிஸியாகிடுச்சு. அவங்க, எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் மாமியார் இவங்கெல்லாம் வந்தனால வீடு வந்து பயங்கர பிஸியாகிடுச்சு. ஒரு vlog எடுக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அவனை வச்சுட்டே விளாண்டுட்டு கொஞ்சிட்டு கொஞ்சம் வேறு அவன் அழுதுகிட்டே வேறு இருந்தானுங்களா, அதனால் கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அதெல்லாம் முடித்து சமையல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து விக்கு வந்து ஊர்லேருந்து வந்திருந்தான். விக்குனா என்னோடய தம்பி, அவன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தானுங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் தான் இருக்காங்களே, எங்கள் மாமியார் சில கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. அதெல்லாம் சொல்லி அப்படியே கேட்டுட்டு அன்றைக்கி நாள் வந்து அப்படியே ஓடிடுச்சு. வீட்டில் அவன் வந்து சீக்கிரம் சமைங்க, என்ன பிள்ளைங்களா வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக அப்படி இப்படின்னு டயலாக்லாம் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போடுறது வந்து இருக்குது பயங்கர பக்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து உண்மை தான். அந்த தேங்காய் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, நெய் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு போவோம் அந்த கோயிலுக்கு. அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கணுங்களாமா. அந்த நெய் தேங்காய் வந்து உள்ளே அந்த நெய் வந்து தேங்காய்க்குள்ளே வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கணுங்களாமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியலங்க. இப்போது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நான் இன்னும் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. நான் நல்லபடியாக வேண்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஆஷா வந்து அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிடுவாளுங்க, ஒரு 12 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து மலை மேலே ஏறுறதுக்கு விட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் அவங்க அப்பா வந்து இந்த வருஷம் போட்டுடலாம் அர்ஜென்ட்டு அப்படின்ட்டு ஒரு மைண்டில் இருந்தார். அது எங்களுக்கு நல்லபடியாகவும் அமைஞ்சிருச்சுங்க. அப்புறம் மலைக்கு போகிற அன்றைக்கி தான் அம்மா வேதாவெல்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி சமையல் வந்து ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டோங்க. நான் வந்து கொஞ்சம் சமைச்சிட்டேன். அந்த பொரியல், கூட்டு இதெல்லாம் வந்து நான் செஞ்சுட்டேன். சாம்பார் சாப்பாடு வந்து எங்கள் வேதா வச்சுட்டா. எங்கள் அம்மா வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் வைக்கிறனால, குக்கரில் இல்லாமல் குண்டால் வைப்போம் இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கு தண்ணி அளவு கொஞ்சம் தெரியாது. அது எங்கள் அம்மானா கொஞ்சம் கரெக்டாக வைப்பாங்க. அதனால் அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இது 2, வேதா வந்து சாம்பாரும் ரசம் சாப்பாடு 3 வச்சுட்டாளுங்க. இப்படி வச்சு ஆளுக்கு ஒன்றா பிரித்து சாப்பாடு வச்சு முடிச்சாச்சுங்க. வச்சு முடித்து சரி மாலை கழட்டுறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அப்பா அவரும் எங்கள் வீட்டில் அவரும் ஹர்ஷாவும் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்து மாலை கழட்டுறதுக்கு ஒரு போராட்டமே நடந்து மாலையும் கழட்டிட்டோங்க. கழட்டி அதை வந்து பன்னீரில் இல்லைன்னா பால் 2த்தில் ஏதாவது ஒன்றில் வந்து போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து கழட்டலாம், அப்படி இல்லைன்னா வந்து குழந்தைங்க வந்து கழட்டணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சின்னக்குட்டி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கழட்டி விட்டுருந்தா. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஹர்ஷா குட்டி மாலை ஏதோ கழட்டி ஏதோ பிச்சு வேறு வச்சுட்டேன்னு ஏதோ சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அது தெரியல என்ன பண்ணான்னு. ஏதோ வந்து வீட்டில் சொல்லிட்டு இருந்தாளுங்க, குட்டீஸுங்களோட விளையாண்டுட்டு ஏதோ ஒரு குட்டி பாப்பா வந்து பிடிச்சி இழுத்து விட்டாளுங்களாமா. அது வந்து சொல்லிட்டு இருந்தா. அவங்க அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் கேட்டோம், ஐயப்பனை வந்து பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் அவர் வந்து ஹர்ஷா கிட்டே கேட்டுட்டு இருந்தார். ஐயப்பனை வந்து நான் பார்த்தியா ஹர்ஷான்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு தான் அவங்க அப்பா வந்து சொன்னாருங்களாமா, உன்னை வந்து ஒரு போலீஸ் வந்து அங்கே ஏதோ கொஞ்சம் ரொம்ப கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவை வேறு ஒரு இடத்துல தூக்கி நிறுத்தி வச்சு ஐயப்பனை வந்து காமிச்சாங்களாமா. அதுக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தார், அந்த போலீஸ் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து
வேறு ஒரு இடத்துல எல்லோரும் நசுக்கிறதுக்கு பதில் நசுக்கி, அதாவது கும்பல் வந்து ரொம்ப ரஷ் ஆகிடுச்சுங்களாமா. அதுக்காக உன்னை வேறு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு சாமியை காட்டினார் இல்லை, அவர் தான் உனக்கு ஐயப்பன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாருங்க. இப்படி வந்து அப்பா சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. ஆக்சுவலி கோயிலில் வந்து பயங்கர கும்பலாங்க. அதையும் தாண்டி பாப்பா வந்து பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஒரு சலசலப்பு இல்லாமல் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பயங்கர ஹாப்பி தாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுட்டு இருந்த ஒரு பிளான் வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு வந்து அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் எடுங்க எங்கள் வீட்டில் அதனால் போயிட்டு வந்தாச்சு நல்லபடியாக. பாய்.